அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், புதன், ராகு, இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி, 7.5 சனியில் குடும்ப சனி, வாக்குஸ்தான சனி, சூரியன் மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவான், 5ல் குரு, 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாய், 2ல் சூரியன், சனி ஆக உஷ்ண சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியன், செவ்வாய் பாதகமாக இருப்பதால் அதிக கோபம் கொள்வீர்கள். அடிக்கடி டென்ஷன் உண்டாகும். பேச்சில் கவனம் தேவை. யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். பிறரிடம் பேசும்போது பொறுமையை கையாள வேண்டும். ஜென்ம ராசியில் புதன், 5ல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு உண்டாகக்கூடிய நேரம். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நேரம் இது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சில விஷயங்களில் சற்று கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களை தாங்கள் அனுசரித்து செல்வது அவசியம். கணவன் மனைவியிடையே சில சமயங்களில் தேவை இல்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். விளையாட்டில் நன்றாக விளையாடி நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக அயல் நாடு, அயல் மாநிலங்கள் சென்று வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். சுகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்து தங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. பாக்கியங்கள் வளரும், நன்மைகள் பெருகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டு. ஒரு பக்கம் செலவு வைத்தால் கூட அவர்களை உபசரிக்கக்கூடிய வாய்ப்பு, சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தங்களுடைய எண்ணங்களில் புது பொலிவு தோன்றும். வெகு நாளாக செய்ய விரும்பி தள்ளி போன காரியங்கள் தற்சமயம் நல்லபடியாக முடியும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான நேரம் வந்துவிட்டது. பெண்களுக்கு பெரும்பாலும் சுகப்பிரசவம் நடைபெறும். ஆண் குழந்தை பிறக்கலாம். சுகப்பிரசவம் உண்டாகும். தற்சமயம் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் நண்பர்களால் சிறு ஏமாற்றங்கள் உண்டு. குடும்ப உறவுகளில் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரவேண்டிய கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். சில நேரங்களில் செலவுக்கு கடன் வாங்க வேண்டிய நெருக்கடிகள் வரலாம். பணத்தை கவனமாக கையாளுதல் வேண்டும். 3ஆம் மனிதர்களால் பிரச்சனை வரலாம். 31ஆம் தேதி இரவு 9:34 முதல் 3ஆம் தேதி காலை 6:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். 7.5 சனியில் பாத சனி நடைபெறுவதால் அடிக்கடி பாதங்களில் அடிபட வாய்ப்பு உண்டு. ஆகவே வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருங்கள். சிலருக்கு முழங்கால் வலி வரலாம், மூட்டு வலி வரலாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.